வணக்கம் நண்பர்களே, என் பேர் மோகன். கார்ப்பரேட் வேர்ல்ட் சேலஞ்சஸ் அப்படின்ற தலைப்பில் தனியார் துறை பெருநிறுவனங்களில் பணிபுரியும் நண்பர்களின் சந்திக்கும் சில சவால்களை சமாளிப்பதை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுவரையிலையும் நிறைய டாபிக்ஸ் பேசியிருக்கோம். பாசிட்டிவிட்டி, career growth, insecurity, work-life balance, documentation, constructive criticism. இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு வந்து compartmentalization. compartmentalization பெரிய வார்த்தையா இருக்கேப்பா, இது என்ன இதுன்னு பயப்பட வேணாம். இது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நானும் லோக்கல் நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தேன். நான் அப்போ நல்ல வரவேற்பு கிடைச்சது இந்த தலைப்புக்கு. இது வந்து கார்ப்பரேட் வேர்ல்ட் சேலஞ்சஸ் தலைப்போடு ஒட்டி வரதுனால நான் அந்த டாபிக் இங்கே ஆட் பண்ணலாம்னு நினச்சேன். நான் பழைய தூர்தர்ஷன் சீரியல் மாதிரி 13 எபிசோட இந்த யூடியூப் சீரீஸை நிறுத்திடலான்னு யோசிச்சுக்கிறேன். நான் இப்போ 7 டாபிக் முடிச்சிருக்கோம். இப்போ இன்னைக்கு நான் 2 டாபிக் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். டோட்டல் 9 டாபிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ இன்னும் ஒரு 3-4 டாபிக்ஸோடு இந்த சீரீஸை முடிச்சிடலாம். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் விருப்பம் இருந்ததுன்னா அதை பற்றி பேசலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் அனுபவங்கள் வந்திருக்கு சமீப காலத்தில். அதை பற்றி ஒரு யூடியூப் சீரீஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். ஒன்று வந்து மைண்ட் மேப்பிங், அந்த தலைப்பை பற்றி, அந்த மென்பொருள் எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ரெண்டாவது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து ஆப்பிள் ஐபுக்ஸ் பிளாட்ஃபார்மில் புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நான் மேக்கில் ஐபுக்ஸ் ஆத்தரிங் டூல்னு ஒரு டூலை யூஸ் பண்ணி அந்த புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நான் அதே புக்ஸை கூகுள் புக்ஸ்லேயும் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். உங்களில் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறதுல யாராவது ரைட்டர்ஸ் இருந்தால், அவங்களுக்கும் அவங்களோட புக்ஸை பப்ளிஷ் பண்ணுன்ற ஆர்வம் இருந்தால் அந்த டாப்பிக்லேயும் ஒரு யூடியூப் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு 3-4 எபிசோட்ஸ் இருக்கிற மாதிரி. சரி, நம்ம இன்னைக்கு டாபிக் வரும் கம்பார்ட்மெண்டலைசேஷன் தியரின்னு சொல்லிட்டு. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை சார். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மா கிச்சனில் அஞ்சரை பெட்டி டப்பா ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த அஞ்சரை பெட்டி டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கண்டெய்னர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 சின்ன கண்டெய்னர் இருக்கும். மிளகு, சீரகம், தனித்தனி ஏலக்காய், அந்த சின்ன 4-5 ஐட்டம்லாம் இருக்கும். அதில் வெந்தயம், அது இதெல்லாம் சாப்பாட்டில் போடுறதுக்காக கொஞ்சம் குவான்டிட்டி தான் வேணுன்றதுனால அதை எடுத்து லாஸ்ட் மினிட்ல போட்டு இந்த தாளிக்கிறது பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அஞ்சரை பெட்டி. அந்த தலைப்பு வந்து அஞ்சரை பெட்டி மனசு அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசில் ஒரே ஒரு அறையா இருந்ததுன்னா, நம்ம ஒரு சின்ன ரூமா இருந்ததுன்னா, நம்ம மனசுல பல விஷயங்களை போட்டு குழப்பிக்கிறோம். நான் இப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் தியரியில் பேசும்போது சில நேரம் ஆஃபீஸில் வர்ற ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், டென்ஷன்ஸ், இரிட்டேஷன்ஸ் கொண்டு வந்து நம்ம வீட்டில் கொட்டுறோம். வீட்டில் இருக்கிற சில பிரச்சனைகளை கொண்டு போய் ஆஃபீஸில் கொட்டுறோம். காலைல பொண்டாட்டியோட சண்டையாக ஆஃபீஸில் போனால் எல்லாருமானும் எரிஞ்சு வந்துட்டு இருக்கோம். இல்லை ஆஃபீஸில் இன்னைக்கு பாஸோட சண்டையாக வீட்டில் வந்து பொண்டாட்டி மேலே கத்துறோம், பிள்ளைங்க மேலே கத்துறோம். வாழ்க்கையோட சின்ன சின்ன சுகங்களை இழக்க வச்சிடுறது. ஏன்னா நம்ம இந்த கம்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரே ஒரு பெரிய கம்பார்ட்மெண்ட்டாக நினைக்கிறதுனால. கம்பார்ட்மெண்டலைசேஷன் தியரியோட மெயின் ஆஸ்பெக்ட் என்னன்னா, உங்கள் மனசை ஒரு அஞ்சரை பெட்டி டப்பா மாதிரி வச்சிங்க. இந்த 5 டிஃப்ரெண்ட் டப்பா கண்டெய்னர்லையும் வேற வேற பொருட்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு பொருளோட குணாதிசயம் ரொம்ப வித்தியாசமானது. ஆனாலும் ஒன்றுத்தோட வாசனை இன்னொரு கண்டெய்னர்ல வராமல் இருக்கு. அப்படி ஒன்றுத்தோட குணம் இன்னொரு கண்டெய்னர்ல வராமிச்சுன்னா நம்ம சாப்பாடு சுவையா இருக்காது. அப்ப கம்பார்ட்மெண்டலைசேஷன் தியரி, நம்ம மனசை ஒரு சின்ன கிராஃப் மாதிரி எடுத்துப்போம், ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துப்போம். இதுதான் நம்ம மனசு. இதுல தனித்தனி கட்டங்கள் போடும். ஒரு ஸ்கொயர்ல கேரியர், இன்னொரு ஸ்கொயர்ல ஃபேமிலி, இன்னொரு ஸ்கொயர்ல ஃபினான்ஸ், இன்னொரு ஸ்கொயரில் எஜுகேஷன்,
இன்னொரு ஸ்கொயரில் சில்ட்ரன், இன்னொரு ஸ்கொயரில் பேரண்ட்ஸ். அப்படி நீங்கள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களை தனித்தனி கட்டமாக போட்டுங்க. ப்ரைவசி கூட ஒரு கட்டமாக இருக்கலாம். இப்போ நம்ம நிறைய பேர் மிடில் ஏஜில் இருக்கிறவங்க பர்டிகுலராக கல்யாணம் ஆன பிறகு வாழ்க்கையை முடிஞ்சு போனதாக நினைக்கிறோம். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரீடம் இருந்தது, கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்னமோ பண்ணேன், அது பண்ணேன், இது பண்ணேன், இப்போ ஒன்றும் பண்ணவே முடியல. பிள்ளைங்க பிறந்த பிறகு இன்னும் அவங்கள ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகிறது, அழைச்சிட்டு வர்றது, அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு, அந்த டென்ஷனு, வீட்டுக்கு வந்தால் எதுவும் படிக்க விட மாட்டேங்கிறாங்க, ஒரே சத்தம். ஸோ ப்ரைவசி வேணும்னு சொல்லிட்டு அந்த தனிமையை தேடி அலையிறவங்க பெரும்பாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைங்களாம் பெற்ற பிறகு கேட்கறது தான், இது ப்ரைவசி கிடைக்க மாட்டேங்குது. என்னைக்கோ ஒரு நாள் பழைய சத்யராஜ் படத்தை, லாஜிக்கே இல்லாத ஒரு காமெடி சத்யராஜ் கவுண்டமணி படத்தை டிவியில் போட்டுட்டு உட்காந்து பார்க்கணும், வயிறு குலுங்க சிரிக்கணும் அப்படின்னு நினைப்போம் சில டைம். ஆனால் முடியாது. அது டிவியில் வந்து டிஸ்கவரி கிட்ஸ் சேனல் போயிட்டுருக்கோம், இல்லை கார்ட்டூன் நெட்வொர்க் போயிட்டுருக்கோம், இல்லை வீட்டில் மேடம் ஏதாவது மூக்கு சிந்திக்கிட்டு ஒரு டிவி சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க, இல்லை அம்மா வந்து டிவி ஆக்கிரமிச்சிருப்பாங்க, இல்லை அப்பா வந்து கிரிக்கெட் மேட்ச் போட்டுட்டு சத்தமாக போட்டு கேட்டுட்டு இருப்பாரு. இப்படி நம்ம குடும்ப பொறுப்புகளில் மாட்டின பிறகு ஆஹா பேச்சுலரில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், நினச்சபடி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு நினைப்போம் நம்ம. அப்படி ப்ரைவசி அப்படின்றதும் ஒரு கண்டெய்னர், ஒரு டப்பாவாக போட்டு வச்சிங்க. இந்த பல டப்பாக்களை இன்னொரு பெரிய டப்பா போட்டிருக்கிறது தான் நம்ம மனசு. அப்போ இந்த கம்பார்ட்மெண்ட், ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் நடக்கிற ஒரு விஷயம் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டை பாதிக்காமல் இருக்கிறது பார்த்துக்கிறது தான் இந்த தியரியோட முக்கியமான நோக்கம். இதை நான் சுமார் 20 ஆண்டு காலமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பல பேர்கிட்ட இதை பற்றி சொல்லியிருக்கேன். நான் ஆர்டிக்கிளாக வந்தப்போ என்னாச்சு, எல்லாரும் ரொம்ப படிச்சுட்டு ரொம்ப பாராட்டினாங்க. மோகன் நீங்கள் இதை வந்து நிச்சயமாக பப்ளிஷ் பண்ணதில்லை இந்த ஆர்டிக்கிள்னு சொன்னாங்க. சரி, ஆர்டிக்கிள் பப்ளிஷிங் பண்ணேன். வெளிநாடுகள்லேருந்து கூட மெயிலெலாம் வந்திருந்தது. இது ரொம்ப கஷ்டமான தியரி ஆச்சு, அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. சில ஃபாரினர்ஸ் கூட கேட்டிருந்தாங்க, இது மாதிரி சாத்தியமா, இது மாதிரி செய்யறது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டலாம் இதை பற்றி நான் சொன்னோம், அது இம்மீடியட்டாக அதை பாராட்டி இது நீங்கள் நிஜமாக நிறைய பேரோட ஷேர் பண்ணிக்கணும், இது ரொம்ப உபயோகமான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்கெல்லாம் எத்தனை பேர் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனாலும் இது ஒரு சின்ன அனுபவ பகிர்வுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால நான் ஜஸ்ட் ஐம் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த கம்பார்ட்மெண்டலைசேஷன் தியரி என்ன சொல்லுதுன்னா, உங்கள் மனசை தனித்தனி அறைகளாக பிரிச்சுக்குங்க. ஒரு அறையில் நடக்கிற விஷயம், ஒவ்வொரு கண்டெய்னரும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னராக நினச்சிங்க, காற்று புகாத ஒரு டப்பாவாக நினச்சிங்க. ஒரு கண்டெய்னரில் நடக்கிற வெற்றி தோல்வி, ஒரு கண்டெய்னரில் கிடைக்க ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், ஆங்கர், உங்களோட டிப்ரெஷன், இன்னொரு கண்டெய்னருக்கு தாவாமல் பார்த்துக்கிறது தான் இது நம்மளோட ஒரு என்ன சொல்லலாம், ஒரு முயற்சி இல்லை ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, வீடு அப்படின்ற ஒரு அறையில் சண்டை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா, அது ஆஃபீஸ்ன்ற இன்னொரு அறையில் கனெக்ட் ஆகணுன்ற அவசியமே இல்லை. ஸோ வீட்டில் பொண்ணுடையோட சண்டை ஏதோ ஒரு ரீசனால காலங்கத்தில் சண்டை போட்டிங்களா, முடிஞ்சு போச்சா, 9 மணிக்கு ஆஃபீஸ் உள்ளார நுழையிறீங்களா, நீங்கள் ஒரு புதிய மனிதராக, அந்த ஆஃபீஸ்க்கே உரிய ஒரு புதிய மனிதராக அன்றைய நாள் அந்த கண்டெய்னரில் நீங்கள் காலடி எடுத்து வைக்கிற முத நிமிடமாக எடுத்துக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக ட்ரீட் பண்ணுங்க. எதிர்க்கு யாராவது வராங்களா, குட் மார்னிங் சொல்லுங்கள், ஸ்மைல் பண்ணுங்கள், எல்லாத்தையுமே பேசுங்க. அன்னைக்கு வேலையை ஒரு உற்சாகமாக தொடங்குங்க. ஏன்னா நீங்கள் இப்போ இருக்கிறது வந்து வேற கண்டெய்னரில், அந்த கம்பார்ட்மெண்ட்டை விட்டு வேற கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டீங்க. அந்த கம்பார்ட்மெண்ட் நடந்த நிகழ்ச்சி இந்த கம்பார்ட்மெண்ட்டில் பாதிக்கிறதுன்றது இந்த தியரியோட ஃபெயிலியர் ஆகிடும். சரியா? இப்போ நீங்கள் ஆஃபீஸ் நல்லா போயிட்டு இருந்தது, அன்றைக்கி நல்லா எல்லாம் வேலையெல்லாம் என்ஜாய் பண்ணீங்க. அப்படியும் சாயங்காலம் ஒரு 4:30 பாஸோட ஏதோ பிரச்சனை, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ தகராறு, அதனால் நீங்கள் வந்து மூட் அவுட் ஆகிட்டீங்க. நீங்கள் ப்ரொமோஷன் கேட்டீங்க, கொடுக்கல, இல்லை இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, இல்லை கிரேடில் சேஞ்ச் கிடைக்கல, இல்லை உங்களை வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு போக சொல்கிறாங்க. இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள், அதனால் நீங்கள் மூட் அவுட் ஆகிறீங்க. காரை வேகமாக ஓட்டிகிட்டு வர்றீங்க, அப்புறம் இல்லை பஸ்ஸில் யாராவது உங்களை இடிச்சா அவங்க மேலே கோச்சிக்கிறீங்க,
இல்லை நீங்கள் வந்து வீட்டில் வந்து இறங்கினப்ப தடாரண கதவை திறக்கிறீங்க. ஏன்னா உங்களை இந்த கோபத்தை நீங்கள் யார் மேலே காட்டணும், இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் யார் மேலே காட்டணும். வீட்டில் வந்தோடனே நீங்கள் கேட்குறீங்க, பொண்டாட்டிகிட்ட கேட்குறீங்க ஒரு காஃபி போடு அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க சொல்கிறாங்க காஃபி பொடி ஆகிடுத்து, டீ போட்டு தட்டுமான்னு கேட்குறாங்க. உடனே அவங்க மேலே எரிஞ்சு விழுவுறீங்க, கத்துறீங்க. ஏன் முதல்ல சொல்ல தெரியாதா? போன வாரம் தான் கடைக்கு போனோம், அப்போ காஃபி பாட்டில் வாங்க முடியலையா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க மேலே இல்லாத ஒரு கோபத்தை அவங்க மேலே நாம் இறக்குறோம். ஏன்னா நாம் கொண்டு வந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இன்னொரு கம்பார்ட்மெண்ட், ஆஃபீஸுன்ற ஒரு கம்பார்ட்மெண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஸ்பில் ஓவர், அங்கே இருக்கிற எச்சத்தை இங்கே கொண்டு வந்து நாம் இறக்க பார்க்குறோம். ஆக இந்த கண்டெய்னருக்கு எல்லாம் கனெக்டடாக இருந்தால் கூட நீங்கள் வேலை செய்கிறது உங்கள் ஃபேமிலிக்காக தான், உங்கள் பிள்ளைங்களோட படிப்புக்காக தான், உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிறதுக்காக தான். அப்படின்னு எல்லாம் கனெக்டடாக இருக்கிறதுனால நம்மளோட பிஹேவியரையும் கனெக்டடாக நினச்சிக்கிட்டு நம்ம இந்த கஷ்டத்தில் இருக்கோம். அப்போ உங்கள் மனைவிக்கு நீங்கள் அன்றைக்கி என்னென்னலாம் நடந்தது உங்கள் ஆஃபீஸ்லன்னு ஒன்றும் தெரியாது. அவங்க கேட்பாங்க, ரொம்ப அப்பாவித்தனமாக கேட்பாங்க, என்ன மறந்துட்டீங்களா, நம்ம அந்த ப்ரூ காஃபி தான் வாங்கணும்னு போனோம், ஆனால் அன்றைக்கி ப்ரூ காஃபி இல்லைங்க அந்த இடத்துல, நீங்கள் தானே சொன்னீங்க அடுத்த வாரம் போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் டீயும் சாப்பிட்ற வழக்கம் இருக்குது உங்களுக்கு, டீ சாப்பிட்டுங்களேன் அப்படின்வாங்க அவங்க. நீங்கள் மறுபடியும் ஏதாவது எரிஞ்சு விடுவீங்க, கத்துவீங்க. இப்போ இந்த ஆஃபீஸ் கண்டெய்னரில் நடந்த ஒரு விஷயம், மறுபடியும் நீங்கள் இன்னொரு கண்டெய்னருக்கு வந்துட்டீங்க. அதாவது இப்போ நீங்கள் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டோட பேர் வந்து ஃபேமிலி. அப்போ அது பாதிக்கிறது நியாயமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். இப்போ ஃபேமிலின்ற ஒரு கம்பார்ட்மெண்ட்களோட நடக்கிற விஷயம், எஜுகேஷன், நீங்கள் மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, எம்பிஏ பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை பிஹெச்டி பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க. அதில் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்னால நீங்கள் நேராக போயிட்டு போத்துக்கிட்டு படுத்துட முடியாது. நீங்கள் இல்லை புகைப்பிடிக்கிறது, இல்லை மது அருந்துறது, அந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லையும் டிவியேட் ஆகிட்டு லைஃப்பை நம்ம பாதிச்சுக்கிறோம். நம்ம இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து நீங்கள் வந்து ஒரு ஆன் ஆஃப் அப்படின்ற சுவிட்ச் மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும் உங்களை. இது ரொம்ப கஷ்டமான விஷயம். நிறைய தடவை சொல்கிறது ஈஸி, ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஆஃபீஸ் முடிஞ்சோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃபீஸ்ன்ற ஒரு கம்பார்ட்மெண்ட்டை பூட்டி சாவியை பேக்கெட்டில் எடுத்து வச்சுட்டு வந்துடுங்க. வந்தோடனே இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு வரீங்க. நீங்கள் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து வீடுன்ற கம்பார்ட்மெண்ட், அதுக்கான தேவைகள், அதே ஸ்மைல், அதே புன்னகையோட, அதே ஃப்ரெஷ் எனர்ஜியோட மறுபடியும் ஒரு 2-3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பிள்ளைங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டு எஜுகேஷன் கண்டெய்னர் ஓப்பன் பண்ணி அந்த கண்டெய்னரில் உங்களோட கடமையை செய்யுங்க. படிக்க போகிறீங்க, ஒரு சாப்டர் படிக்கணும், 2 சாப்டர் படிக்கணும், இல்லை ஏதாவது அசைன்மெண்ட்ஸ் எழுதி அனுப்பணும், கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுறீங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு கண்டெய்னர் வச்சுருந்தா நீங்கள் வீக்கெண்டு போங்க, டென்னிஸ் விளையாடுங்க, ஏதாவது பண்ணுங்கள். இல்லை சில்ட்ரன் அப்படின்ற கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா அவங்கள அழைச்சிட்டு போய் விளையாட்டு காமிக்கிறது, இல்லை எங்கேயாவது சுற்றுலா அழைச்சிட்டு போகிறது, அது மாதிரி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லை ப்ரைவசின்ற கண்டெய்னருக்கு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி இருக்கிறவங்களோட சொல்லிடுங்க, அம்மா எனக்கு இன்னைக்கு வந்து எனக்கு எதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஐ நீட் அ பிரேக், நான் போய் என்னோடய பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன், ஃபோன் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, லேட் ஆச்சுன்னா நானே சொல்கிறேன், எப்போ வரணும் அப்போ வருவேன் நான், ஐ வில் பி சேஃப், நத்திங் டு வரி. இந்த இடைப்பட்ட நேரத்தில் உனக்கு ஏதாவது வேணுமா முன்னாடியே சொல்லிவிடு. பிள்ளைங்களுக்கு ஏதாவது நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஏதாவது பென், பென்சில், ரப்பர் ஏதாவது வேணுமா, இல்லை உனக்கு ஏதாவது வேணுமா, இல்லை அப்பா அம்மாவுக்கு மாத்திரை மருந்து ஏதாவது வேணுமா, இது எல்லாம் என்கிட்ட சொல்லிவிடு. நான் நெக்ஸ்ட் 1 ஹவரில் அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நான் போகிறேன். ஒரு 6 மணிக்கு நாளைக்கு தான் வருவேன், இல்லை ராத்திரி 1 மணி ஆகிடும் வரத்துக்குன்னு சொல்லிட்டு போங்க. அந்த 6-7 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, இல்லை எங்கேயாவது மீட் பண்ணி விளையாடுறீங்களோ, உங்களோட ப்ரைவசி, நீங்கள் மீண்டும் ஒரு திருமணமாகாத ஒரு பேச்சுலர் மாதிரி ஒரு 4-5 மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வர்றது ஒன்றும் தப்பே இல்லை. அதுக்கப்புறம் வந்த பிறகு யூ வில் பி ஃபுல்லி ரீசார்ஜ் டு கோ பேக் டு யுவர் டியூட்டிஸ். மறுபடியும் நம்மளுடைய ரொட்டீன் வாழ்க்கைக்கு வருவதற்கு இந்த பிரேக் ரொம்ப அவசியம். இல்லை 2 நாள் வெளியூருக்கே போயிட்டு வரீங்களா ஃப்ரெண்ட்ஸோடையும் சரி, தப்பில்லை. ஆக 5.5 பெட்டி கிச்சனில் நம்ம பல வருஷங்களாக பார்த்துருக்கோம்,
இப்போ மாடர்ன் கிச்சன் இருக்கா என்னன்னு தெரியல, மேபி அதெல்லாம் சின்ன சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னராக மாறி இருக்கலாம் இப்போ. ஆனால் அந்த அஞ்சரை பெட்டி பல ஆண்டு காலமாக நம்ம வீட்டில் இருக்குது, பல ஆண்டு காலமாக நம்ம அம்மா அது யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். அது உள்ள என்ன ஐட்டம் இருக்குன்னு நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நிறைய ஐட்டங்கள் இருக்குது, சின்ன குவான்டிட்டியில் இருக்குது. ஆனால் ஒரு டப்பாவில் இருக்கிற ஐட்டம் இன்னொரு டப்பாவில் விழுவுறதில்ல. ஆனால் ஒரு டப்பாவில் இருக்கிற அந்த ஏலக்காயோட மனம் வந்து கடுகுலையோ ஜீரகத்துலையோ வர்றதில்லை. அப்படின்னா இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம மனசையும் ஒரு அஞ்சரை பெட்டி மாதிரி நம்ம வச்சோம்னா எல்லா அறைகளிலும் சந்தோஷமாக இருக்கலாம். அந்த அறைகளெல்லாம் சேர்ந்து இருக்கும் மனசு என்ற அந்த பெரிய டப்பாவும் நமக்கு ஒரு இனிமையான அனுபவத்தை கொடுக்கும், நம்மளை ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சுருக்கோம். நம்ம இந்த மகிழ்ச்சியை வந்து எல்லா கண்டெய்னர்லையும் எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தோம்னா தப்பில்லை. ஆனால் தோல்விகளையும் ஃப்ரஸ்ட்ரேஷன் மன அழுத்தங்களையும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி இது எல்லாத்தையும் வேறு கண்டெய்னருக்கு எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் மகிழ்ச்சி இருந்ததுன்னா எடுத்துகிட்டு போங்க, பாசிட்டிவிட்டி இருந்ததுன்னா எடுத்துகிட்டு போங்க, ஆப்டிமிசம் இருந்ததுன்னா எடுத்துகிட்டு போங்க. எல்லா கண்டெய்னருக்கும் தப்பில்லை. உங்களுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளும்போது அதிகரிக்கிறது, துக்கங்களை வகுத்து கொள்ளுங்கள் சொல்லுவாங்கள்ல, டிவைட் யுவர் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ஹாப்பினஸ் சாரோ மல்டிப்ளை யுவர் ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக இந்த கண்டெய்னரை விட்டு வெளியே போகாமல் அந்த பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போதும் ஒரு புதிய மனிதராக இருப்பீங்க, நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போகும்போது நெக்ஸ்ட் டே அங்கேயும் ஒரு புதிய மனிதராக இருப்பீங்க, பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதும் ஒரு புதிய மனுஷனாக இருப்பீங்க, அப்பா அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதும் ஒரு புதிய மனுஷனாக இருப்பீங்க. உங்களோட சுகதுக்கங்களை எப்போது யாராலும் மாற்ற முடியாதோ, எந்த ஒரு வெளி சக்தியினாலும் உங்களுடைய துக்கங்களை ஒரே நேரத்தில் வைப் ஆஃப் பண்ணி விட முடியாதோ, அதே மாதிரி நீங்கள் தான் உங்களுடைய சுகதுக்கங்களுக்கு பொறுப்பாளியான்னு இருக்கும்போது மற்றவங்கள அதில் குறைப்படுத்துறதோ அழ வைக்கிறதோ உங்களுக்கு எந்த லாபமும் தரப்போகிறதில்ல. ஆகையினால அஞ்சரை பெட்டி மனசு இன்னிலேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுலேருந்து வர்ற பெனிஃபிட்ஸ் என்னன்னு எனக்கு மெயில் எழுதி அனுப்புங்க. உங்களோட எல்லா வாழ்க்கையிலையும் நான் ஷேர் பண்ணிக்கிட்ட சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால ஒரு சின்ன மாற்றம் வந்ததுன்னா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு leomohan@yahoo.com அப்படின்ற இமெயில் அட்ரஸில் எழுதி அனுப்புங்க. உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு நல்ல டாப்பிக்கோடு உங்கள்ட்ட நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.